வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, போலந்துக்காரங்களுடைய சுதந்திர தினம். பார்க்கில் போலந்துக்காரங்கள்லாம் ஒன்றா அவங்களுடைய கம்யூனிட்டி சங்கமித்து அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்ணி அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க. சரி, நம்ம தான் அகதிகளாக வந்துட்டோம், நமக்கு தான் நாடு இல்லை, சுதந்திரம் இல்லை, அந்த சுதந்திர காற்றே நம்ம சுவாசித்தது இல்லையே, இது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்குமா கிடைக்கலையா அது தெரியாது. கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசையும் அவாவும். ஸோ சுதந்திரத்தை எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படின்றதையாச்சும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆவலாக ஓடி வந்தோம். உண்மையிலேயே அவங்க ஃப்ரீடமாக சுதந்திரம்ன்றது என்னன்றதை அவங்க அனுபவித்து கொண்டாடுறதை பார்க்கும்போது நம்மளும் இப்படி ஒரு காலத்தில் இருக்கணும். இல்லை நம்ம இல்லைன்னாலும் நமக்கு பிறகு வர சந்ததிகள், நம்மளோட குழந்தைங்க, இவங்களாவது நமக்குன்னு ஒரு நாடு சுதந்திரம் கிடச்சி அங்கே போய் நல்ல ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். எனிவே, அதெல்லாம் ஒரு சோக கதை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்களும் நம்மளுடைய லீவு நாட்களில், பள்ளிக்கூட ஓய்வு நாட்களில் இங்கே இவங்களோட சந்தோஷமாக கொண்டாடுவோம்ன்ட்டு தான் இங்கே பார்த்தா, இங்கே ஒரு பக்கம் தான் பாடிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆக்கள் சொசைட்டிகள் அது இதுன்னு போல அவங்களுடைய பாரம்பரிய சாப்பாடு உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுடைய குடி வகைகள், ஓட்காக்கள்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு வைன் கோம்மேடுன்னு சொல்லிட்டு அதில் இதண்டு கொண்டு இருக்கிறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல், அவங்களுடைய பாரம்பரியத்தை அவங்க கொண்டாடி கொண்டிருக்காங்க. அவங்க வாழ்கிறது லண்டனாக இருந்தாலும் அவங்களுடைய தாய்மொழி, அவங்களுடைய பாரம்பரிய உணவு, பாரம்பரிய உடை எல்லாத்தையுமே அவங்க பாதுகாத்து எல்லாத்தையுமே கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி ஒரு நாள் தமிழர்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே மனசார ஆசைப்பட்றேன். எங்களுக்கும் ஒரு சுதந்திரம் இந்த மாதிரி நாங்களும் உலகம் ஃபுல்லாக அந்த நாளை எங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி எங்களுடைய சாப்பாடுகள், எங்களுடைய பாரம்பரியத்தை எல்லாம் விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி மகிழணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போவே இங்கெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது என்னென்ன நாளுக்காக செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியலை. ஒவ்வொரு தினத்தில் விளையாட்டு போட்டிகள், ஒவ்வொரு நாட்களில் எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அது இந்த மாதிரி சுதந்திர தினத்துக்காக நாங்கள் செய்யும்போது அதில் வேற ஒரு இங்கிதம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், போலிஷ் ஸ்பெஷல் சொசேஜ் அண்ட் போலிஷ் ஸ்பெஷல் பியர் எல்லாம் வாங்கி அப்பா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பையன் சொசேஜை சாப்பிட, அப்பா பியரை குடிக்க, அப்படியே போலந்துக்காரங்களுடைய சுதந்திர தினம் எங்களுக்கும் சுதந்திர தினமாக மாறி நாங்களும் அவங்களோட சேர்ந்து சுதந்திரத்தை கொண்டாடிட்டோம். ஓகே, இப்போ வாங்கின போலிஷ் பியரையும் இந்த சாப்பாடுகளையும் அதில் இவங்களை பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு இடம் தேடுறோம் சாப்பிட்றதுக்கு. அமர வச்சு சாப்பிட்லான்னா இங்கே பார்த்தா எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒன்று தோணுதுங்க. இங்கே சாராயம் பியர்லாம் சாதாரணமாக ஒரு பார்க்கில் வச்சு குடும்பம் புள்ள குட்டிகளோட குடிக்கிறாங்க. ஆனால் எங்கட பழக்கவழக்கத்தில் இதெல்லாம் இல்லையே. சாராயமா? ஐயோ, அதெல்லாம் ஒரு தீண்டத்தகாததாக பார்ப்போம். ஆனால் நம்ம சாராய கடை தான் நடத்துகிறோன்றதை மறந்துடுறோம். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தானுங்க. இந்த இவ்வளோ பேர் லீவு நாள், பள்ளிக்கூட லீவு, ஆனால் நம்மளை தவிர நம்ம கலர்லையோ நம்ம ஊருக்காரங்களையோ யாருமே இங்கே பார்க்க முடியலையோன்னு ஒரு கேள்வி தான். இங்கே பாருங்கள், ஆளுக்கால் டென்ட் அடித்து நிறைய அனைத்து வசதியுமே இங்கே இருக்குது. பாத்ரூம் அடித்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க்கில் விளையாடுறது கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. என்ன தான் காசு வேலை வேலை வேலைன்னு இருந்தாலும் சரி, பிள்ளைங்க பள்ளிக்கூட லீவு நாளில் கூட நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களே நம்ம ஆட்கள் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா நீ வேலை வெட்டி இல்லாமல் பிள்ளைங்களோட குடும்பத்தோட திடீர்ன்றதுக்காக நாங்களும் அப்படி சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது இல்லைங்க. நம்ம என்னென்னவோ கஷ்டம், என்னென்னவோ துயரம் சொல்லிட்டு இங்கே அசைலம் அடிக்கிறோம், ஏதோ சொல்லி பதிக்கிறோம், ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றோம் கொள்கிறோம், அப்படிலாம் இருக்குது. கஷ்டப்பட்டோம் துன்பப்பட்டோம்னு சொல்லிட்டு எல்லோ ஒப்பாரி வைக்கிறோம். ஆனால் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமும் கருமம் வேலை 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 காசு காசு காசுன்னு தான் இருக்கிறோம். அதுதான் ஏன்னு எனக்குன்னு தெரியல. அது சொல்லப்போனால் நம்மளை தப்பாக பேசுவீங்க. எனிவே, நமக்கு கிடைச்சது ஒரே ஒரு லைஃபு அப்படின்ற நம்பிக்கையில் வாழ்கிறவங்க. அதனால் நம்ம ஜாலியாக வாழ்ந்துட்டு போகணும். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். காமராஜர் சொல்லுவாராம் அடிக்கடி, உனக்கு குழந்தைங்க ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வச்சுக்கோ, சொத்து சேர்த்து வச்சு உன் குழந்தைங்கள ஊனமாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம்.
அவர் கல்யாணம் கட்டல, மக்களுக்காக வாழ்ந்துட்டார், அது வேறு விஷயம். எனிவே காய்ஸ், இந்த மாதிரி வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒரு ஞாபக சின்னம், ஏதாவது ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போவோம். நமக்கு வீட்டில் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் இந்த விழாக்கு. இதோடு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்குடி.